செக் பண்ணிவிட்டு யார் பேரில் பட்டா இருக்குது யார் பேரில் சிட்டா இருக்குன்னு பார்த்துட்டு எழுதி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதில் எழுதி சீல் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. அப்போ அவர் என்ன நிரூபிக்கிறாரு, இன்னாரோட இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேரண்ட் டாக்குமெண்ட்டு, ஈசி காப்பி, பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி ஏர் லிஸ்ட்டு பத்திரம் காய் பத்திரம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரம் அடிப்பாங்க. உங்களுக்கு ரீசெக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் கொடுக்கும்போது பார்க்கலாம், நீங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்து பார்க்கலாம், இல்லை எங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் சொன்னால் நாங்களும் பார்த்து கொடுக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் செக் பண்ணும்பொழுது அழகாக எல்லாம் கிளியராக எல்லாம் உங்களை உட்கார வச்சு விளக்கம் கொடுத்துருவோம். நாங்கள் அந்த விளக்கம் உங்களுக்கு புரியுதா பாருங்கள், புரிஞ்சதுன்னா இன்னொரு தடவை கூட கேளுங்க, சொல்லி கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் டாக்குமெண்ட் அடித்து உங்களுடைய ஆதார் கார்டோட இணைச்சி அதை வந்து டாக்குமெண்ட் அடித்து உங்களுக்கு செக் பண்ணி கொடுப்போம். உங்கள் பேரெல்லாம் அட்ரஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். அதை பார்த்துட்டு உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு 1 வீக் 10 days இல்லைன்னா ஒரு 1 month இல்லைன்னா ஒரு 3 monthsக்குள்ளே உங்கள் பேரில் பட்டா மாற்றிடுவோம் நாங்கள்.